கண்டு களிப்பென ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலறியாமலர் பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே பண்களி கூத்தரு பாடலொராடல் பயின்றிடும் ஆகாதே பாண்டிய நாட்டுடையான் வடையாட்டிகள் பாடுதும் ஆகாதே பெண்களி கூத்தரு வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன்பலை வீசிய ஆனவர் வந்து வெளிப்படும் ஆயிரிலே பெற்றவர் விளங்கும் கெற்பதற்கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை சென்றவர் புறங்கள் செஞ்சகம் சிவனை திருவிழி முழலையில் வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளங்குளிர என் கண்குளிர்ந்தனவே திருமணத்தவர் கோமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்சை மின்னுலாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவிலதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் என்றும் என்றுமுள்ள பொருளன்றே பல்லாண்டு கூறுதுமே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் யான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கின்றார் வான்முகில் வளார்
பிரதம குரு அவர்களுக்கும் நமது மகோற்சவ குரு ஏனைய குருமார் அடியவர்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். வருடம் நாங்கள் இந்த நிகழ்வை பூங்காவன உற்சவத்திலே வைப்பது ஒரு வழமையாக கொண்டிருக்கின்றோம். அதாவது கல்வியாளர்களுடைய சாதனை நிகழ்வு. இந்நிகழ்வானது இப்பொழுது சக்திதாரணியின் இறை வணக்கத்துடன் ஆரம்பமாகும். அடுத்ததாக நமது ஆலய மகோற்சவ குழுவும் கிரியா வித்தக சிவஸ்ரீ மங்களேஸ்வர குருக்கள் அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு அன்புடன் விக்னர் பெருமானுடைய திருவடியை வணங்கிக் கொண்டு இன்றைய தெய்வீக வழிபாடாக இருக்கின்ற வசந்தோற்சவம் என்று சொல்லுகின்ற பூங்காவன உற்சவ விழாவிலே வந்து தரிசிக்கின்ற அடியவர்களுக்கு எல்லாம் வல்ல வீரகத்தி விக்னேஸ்வர பெருமானுடைய அருளாசிய வேண்டி உங்களுக்கு எம்பெருமானின் திருவருள் பேறு கிடைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டி பிரார்த்தித்து உங்கள் எல்லோருக்கும் எனது நல்லாசிய கூறிக்கொள்வதோடு, நாங்கள் இந்து சமயத்தில் பிறந்திருக்கின்றோம். ஒரு இந்து சமயத்தில் பிறந்ததா இருந்தால் இந்து சமயத்தினுடைய ஒரு சிவ சின்னம் என்று சொல்லுகின்ற சின்ன பெறுகின்ற சாணாகத்திலே எடுத்து அந்த சாணாகத்தை வெயிலிலே வைத்து காய வைத்து அதை உமையிலே சுட்டு அந்த திருநீரை எடுத்து பூசுவதன் மூலம் எங்களுக்கு அந்த திருநீற்றிலே பெரிய ஒரு செல்வத்தை எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த திருநீரானது சைவ சமயத்தில் பிறந்த நாம் சமய தீட்சை பெற வேண்டும். இந்த சமய தீட்சை பெறுவதன் மூலம்தான் நாங்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்று நாங்கள் உயர்ந்த நிலையிலே சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த சமய தீட்சை பெறுவதன் மூலம் 3 குறிகளை நெற்றியிலே பூசுகின்றோம். ஒவ்வொரு குறியிலையும் ஒவ்வொரு இறைவன் இருக்கின்றான். நாங்கள் அந்த நெற்றியிலே பூசுகின்ற 3 குறியிலே 3 கோடுகளாக இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு கோட்டிலையும் ஒவ்வொரு இறைவன் இருக்கின்றான். அதாவது மேல் கோட்டிலே பிரம்மதேவனாகவும், 2வது கோட்டிலே விஷ்ணு தேவனாகவும், 3வது கோட்டிலே ருத்ரனாகவும் இருக்கின்றான். இந்த 3 இறைவனும் எங்கள் நெற்றியிலே எழுந்தருளி இருக்கின்றார்கள். அந்த சமய தீட்சை பெற்று ஒவ்வொரு நாமங்களை கூறி அந்த திருநீரை பூசுகின்ற பொழுது, அந்த திருநீரை வாயிலே போடுகின்ற பொழுது எங்கள் வாயினாலே பேசப்பட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி அந்த பாவங்கள் எங்களுக்கு விமோசனத்தை தருகின்றது. எங்களை வாயினூடாக தின்னுகின்ற தீய உணவுகள், தீய வார்த்தைகள் பேசுவதன் மூலம் அந்த திருநீரை வாயிலே போட்டு நாங்கள் விளங்குகின்ற பொழுது
அந்த வாயினால் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகல்கின்றது. இந்த கையிலே ஒவ்வொரு நாமங்களை சொல்லி அந்த திருநீரை பூசுகின்ற பொழுது கையினால் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்குகின்றது. எங்கள் வயிற்றிலே அந்த திருநீரை பூசுகின்ற பொழுது எங்களை வயிற்றிலே இருக்கப்பட்ட நோய்கள், அந்த வயிற்றிலே இருக்கப்பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகல்கின்றது. இந்த காலிலே ஒரு நாமங்களை சொல்லி பூசுவதன் மூலம் காலினால் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்குகின்றது. இந்த திருநீருக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்கின்றது. அந்த திருநீரை நாங்கள் குருவின் கையினால் வேண்டுகின்ற பொழுது இடக்கையின் மேல் வலக்கையை மேல வைத்து வேண்டுகின்றோம். வேண்டுகின்ற அந்த திருநீரை மீண்டும் இடக்கையில போட்டு அந்த வலக்கையினாலே பூசுகின்றோம். பூசுகின்ற அந்த திருநீரை என்ன செய்கின்றோம் என்றால், மீதியான அந்த திருநீரை அசுத்தமாக இருக்கின்ற அந்த இடங்களிலே போடுகின்றோம். அது எங்களுக்கு பெரிய ஒரு பாவத்தை தருகின்றது. நாங்கள் வேண்டுகின்ற அந்த திருநீரை நெற்றியில பூசுவதன் மூலமாக மீதியாக இருக்கின்ற திருநீரை எங்கள் மேல் மீது பூச வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த திருநீரை அங்கே திருநீறு போடுகின்ற அந்த திருநீறு மாடத்திலே அந்த திருநீரை போட வேண்டும். இங்கு ஆலயத்தில் நான் பார்த்திருக்கின்றேன், எவ்வளவு திருநீறுகள் எல்லாம் அந்த சிவக்கரைகளில் எல்லாம் இருக்கின்றது. அந்த திருநீறு உண்மையிலே ஒரு புனிதமானது. அந்த திருநீரை அங்கே அதுக்கண்டு ஒரு இடம் வைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே அந்த மீதியான திருநீரை போட்டால் அந்த திருநீரை இன்னொரு அடிவர் வந்து பூசுகின்ற பொழுது அது புனிதம் பெறுகின்றது. ஆகையினால் தயவு செய்து நான் உங்களை வேண்டிக் கொள்ள என்னவென்றால், திருநீரை அந்த ஓரங்களிலே போட வேண்டாம். அதுக்கண்டு இருக்கப்பட்ட அந்த இடத்திலே அந்த திருநீரை போட்டு அந்த திருநீற்றினுடைய மகிமையை நாங்கள் பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு, இந்த நிகழ்விலே இந்த மகோற்சவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த இந்த ஆலய பிரதம குருக்கள் ஐயா, அதோடு இந்த ஆலயத்தை நல்ல முறையிலே வழி நடத்துகின்ற நிர்வாக சபையினர் மற்றும் புலம்பெயர்ந்திருக்கின்ற சுபிஸ்வால் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை கூறிக்கொள்வதோடு, எல்லாம் வல்ல வீரகத்தி பெருமானுடைய திருவருட்பெறு கிடைக்கணும் என்று வேண்டி பிரார்த்தித்து, மீண்டும் ஒருமுறை கற்பப்பண்ண வீரகத்தி விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்திப்போமாக. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல வீரகத்தி விநாயகப் பெருமான் அருளாசி வழங்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து. அடுத்து தலைமையுரை நமது ஆலய நிர்வாக சபையின் தலைவர் வியாகரன் அவர்கள் இங்கே சமம் அளிக்க முடியாத காரணத்தினால் அவரால் அனுப்பி வைக்கப்பட்ட தலைமையுரை உங்கள் முன் வாசிக்கப்படுகின்றோம். என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கற்பக்கணையார்களே, 1/7/2014 ஆண்டு முதல் நிர்வாக சபையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட எனது தலைமையிலான நிர்வாக சபையில் 1ஆம் வருட நிறைவின் செயற்பாடுகள் தொடர்பாக 23/7/2013 அன்று பூங்காவினர் உற்சவத்தில் என்னால் தங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருந்தது. நிர்வாகத்தில் 2ஆவது வருட செயற்பாடுகள் தொடர்பாக இங்கு விளக்கப்படுகின்றது. ஆலயத்தின் வளர்ச்சி போக்கில் எப்போதும் எம்முடன் துணை நிற்கும் சுவிஸ்வால் நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஜெயசீலன், தம்பி, நிமலன் ஆகியோர் மிக நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களது நிதி பங்களிப்போடும் ஆலோசனைகளோடும் பல அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்துள்ளோம். அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் 2013ஆம் ஆண்டில் கார்த்திகை தீப விழா உபயகார் ஒருவரை புதிதாக இணைத்து அது சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதன் முறையாக 2013ஆம் ஆண்டில் கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாள் நிகழ்வான சூரசங்கார நிகழ்வுக்கு புதிதாக சூரன் உருவாக்கப்பட்டு சூரன்போர் நடத்தப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டறிக்கையில் நிறைவேற்றப்படாது போன செயற்திட்டங்கள் என்ற வகையில் சகடை, சப்பரம், சிம்மாசனம் என்பன என்னால் குறிப்பிடப்பட்ட அவை யாவும் இவ்வாண்டு நிறைவேற்றப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தேன். அச்செயற்பாடுகள் யாவும் இம்முறை நிறைவு செய்யப்பட்டு மிகவும் அழகிய சகடை, சப்பரம், சிம்மாசனம் என்பவற்றில் எம்பெருமான் அமர்ந்திருந்து காட்சியளித்தது நமக்கு மகிழ்ச்சி அளித்தது. இவ்வாண்டு மகோற்சவ சப்பர திருவிழா தினமான 8/8/2014 அன்று கற்பக்கொணையான் அருள்நாதம் இருவட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இச்செயற்பாடுகள் பூரணமாக சுவிஸ்வால் நிர்வாக உறுப்பினர்களது முயற்சியே ஆகும்.
நிறைவேற்ற முடியாமல் போன செயற்திட்டங்கள் என்ற வகையில் உட்புற சுற்றுக்கொட்டகை அமைப்பதற்கான அங்குரார்ப்பண வைபவம் சென்ற ஆண்டு பூங்காவன தினத்தில் ஆரம்பித்திருந்தோம். அது பகுதி பகுதியாக நிறைவேற்றப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தேன். இருந்தும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவை ஆரம்பிக்கப்படவில்லை. இருந்தும் தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்கொட்டகையின் இருபுற கதவுகளும் அமைப்பதற்கு சென்ற ஆண்டு நிதி பற்றாக்குறை இருந்தபோது அதனை கடன் அடிப்படையில் திரு சிவன்செயல் குடும்பத்தினர் நிறைவேற்றி தந்திருந்தனர். இருந்தும் தற்பொழுது முழு தொகையையும் தாம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் எனக்கு அறிய தந்துள்ளார். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தீர்த்தக்கேணி ஒன்றினை அமைப்பதற்கான ஆரம்ப பணிகள் தொடக்கப்பட்டுள்ளது. பெருமளவு நிதி மதிப்பீட்டில் முன்னெடுக்கப்படும் இச்செயற்திட்டத்துக்கான முழுமையான பொறுப்பையும் லண்டனில் வாழ்கின்ற உமாவதி கேதீஸ்வரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதனை தாங்கள் அறிந்ததே. கேதீஸ்வரன் குடும்பத்திற்கும் எனது நன்றிகள். இப்பணி இறுதி நிறைவேற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மகோத்சவ கால மின் ஒளி வளங்கள் தொடர்பாக நாம் விளக்க வேண்டிய தேவை உள்ளது. மகோத்சவ காலத்தின் போது சிவன்செயல் அவர்களது புத்திரர்கள் நிமலன், ராஜேஸ்வரன் ஆகியோர் இணைந்த வகையில் முழுமையாக இலவசமாக வழங்கி வருகின்றனர். அதற்காக மிக குறைந்த கட்டணமாக நாளொன்றுக்கு உபயோகம் இருந்து ரூபாய் 5000 ஆலய பரிபாலனை அறவீடு செய்தது. ஆலய வளர்ச்சிக்கு இந்நிதி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். உறவுகள் அடுத்த ஆண்டின் ஆலய மகோற்சவ நிகழ்வில் வருகிறதற்கு தயார்படுத்தலுக்காக 2014 ஆண்டுக்கான மகோற்சவ தினங்களை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 21/7/2015 திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 32/7/2015 வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமி தினத்தன்று தீர்த்த நிகழ்வுடன் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2014 ஆண்டிற்கான ஆண்டு பொதுக்கூட்டம் புதிய நிர்வாக சபை தெரிவும் எதிர்வரும் 24/8/2014 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆலய முன்றலில் நடைபெற உள்ளது. இத்தினத்தில் நீங்கள் அனைவரும் தவறாது வருகிறது மீண்டும் ஒரு உத்வேகத்துடன் புதிய நிர்வாகத்தினை தெரிவு செய்து ஆலயத்தினை சிறப்பாக பரிபாலனை செய்ய இப்பழைப்பினை பொது அழைப்பாக ஏற்று வருகிறபடி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். எனது நோக்கில் எனது தலைமையிலான பரிபாலன சபை 1/7/2012 தொடக்கம் இன்று வரை ஆலயத்தின் பல முன்னேற்றகரமான பணிகளை மேற்கொண்டு வந்தது என்பதனை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. இருந்தும் ஒரு சில தொடர்ச்சியான முரண்பாடுகள் என்னால் தீர்க்க முடியவில்லை என்ற எண்ணத்தோடு இதுவரை காலமும் என் தோளோடு தோன்று உழைத்த அனைத்து நிர்வாக சபை உறுப்பினர்கள் அடியவர்கள் அனைவருக்கும் சுவிஸ்வால் நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஜெயசீலன், தம்பி, நிமலன் உள்ளோட்டோருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கற்பற்கொணையான் பாதம் தொட்டு விடைபெறுகின்றேன். இது ஆலய பரிபாலன சபை தலைவர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட செய்தி. அடுத்து எமது இன்றைய முக்கியமான நிகழ்வுக்கு வருகின்றோம். கௌரவிப்பு நிகழ்வு. முதலாவதாக நாம் இங்கே கௌரவிக்க இருப்பவர் ஆனா நாகராஜா அவர்கள். இவர் ஓய்வு பெற்ற இலங்கை மின்சார சபை மின் அத்தியட்சகர். உங்களுக்கு தெரிந்திருக்கும் எமது ஆலயத்தில் மின் இணைப்புகள் தொடர்பாக பல தடவைகள் மின் கம்பங்களை நகர்த்த வேண்டிய தேவைகளும் மின் படங்களை மாற்ற வேண்டிய தேவைகளும் இருந்தது. ஆரம்ப காலத்தில் எமது ஆலயத்தின் மேற்கு புறம் உள்ள காவலிடப்படாத மின்கம்பிகள் இருந்தது. அது நமது ஆலயத்தில் எம்பெருமான் வீதி வலம் பெறுகின்ற போது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. அதற்காக அவர் தன்னுடைய சொந்த முயற்சியினால் அங்கே காவலிடப்பட்ட மின்கம்பங்கள் மின் படங்கள் மாற்றப்பட்டு தந்தது. அதன் பின்னர் எத்தனையோ தடவை இங்கே மின்கம்பங்களை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் நகர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டோம். அப்போது அவருடைய செயற்பாடு மிகவும் அரியது. உங்களுக்கு தெரியும், எமது ஆலயத்திற்கான மின் வளங்கள் முன்னால் உள்ள மின்கம்பத்திலிருந்து வழங்கப்பட்டு வந்தது. அது எமது எம்பெருமான் வீதியுலா வரும்போது மிகவும் ஒரு இடையூறாக இருந்தது. கடந்த வருடம் மகோத்சவ உற்சவத்தின் போது உடனடியாக தமது ஊழியர்களை அனுப்பி எமது ஆலயத்தின் பிற்புறம் இருந்து மின் இணைப்பை வழங்குவதற்கு ஒழுங்கு செய்தவரும் இவரே. இன்றைய இந்த வருட மகோத்சவ உற்சவத்தின் போது சப்பர திருவிழாவின் போது சப்பரம் எடுப்பதற்கு எமக்கு பெரும் இடையூறாக இருந்தது இந்த மின்கம்பங்கள்.
இந்த மின்கம்பங்களை நகர்த்துவதற்கும் அதன் உயரத்தை கூட்டுவதற்கும் உதவி புரிந்தவர்கள் இவர் ஒரு முக்கியமானவர். இவர் இப்பொழுது ஓய்வு பெற்று மீண்டும் மின்சார சபையில் பணியாற்றுகின்ற போதும் அவருடைய ஒத்துழைப்புடன் எமக்கு ₹1 கூட செலவில்லாமல் இத்தகைய பணிகளை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். இவரது பணியை கௌரவிக்கும் முகமாக நாங்கள் இன்று அவரை கௌரவிக்கின்றோம். அவரை கௌரவிக்கும் நிகழ்வாக இப்பொழுது நமது ஆலயத்தின் மகோற்சவ குருவும் கிரியா வித்தகர் சிவஸ்ரீ மங்களேஸ்வர குருக்கள் அவர்கள் அதற்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி இப்பொழுது கௌரவிப்பார். அதனைத் தொடர்ந்து அன்புடங்களை ஓய்வு பெற்ற மின் அத்தியட்சகர் நாகராஜ் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்புடன் அழைக்கும். வணக்கம். நான் இந்த ஊரிலே வரும் பொழுது இந்த கற்பப்பன பிள்ளையா ஊழியர் சிறிய கட்டிடமாக இருந்தது. முருகன் கோயில் கட்டடம் அழிந்த நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த குறுகிய காலத்திலே இவ்வளவு அழகாக இந்த கோயிலை திருத்தி நல்ல முறையிலே திருவிழாக்கள் நடைபெற இந்த கந்தரோட வாழ் மக்களும் உறவில் வாழ் மக்களும் உதவி புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் நான் வரும்பொழுது அலங்கார திருவிழா தான் இங்கே நடைபெற்றது. அதன் பின்பு இவர்கள் வர குறுகிய காலத்திலே கோயிலுக்கு கொடிக்கம்பம் அமைத்து தேர் அமைத்து சப்பரம் அமைத்து இவ்வளவு குறுகிய காலத்தில் நான் ஒரு கோயில்களிலும் காணவில்லை. இவ்வளவு சரியாக இந்த வேலையை முடித்து கொடுக்கிறார்கள். இவ்வளவுக்கும் இந்த ஆலயத்தின் நிர்வாக சபை, இந்த ஊர் மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் புலம்பெயர் மக்களின் ஒத்துழைப்புடன் இந்த கோயில் இவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரிடம் பணம் இருக்கலாம், ஆனால் அதை கொடுக்கிற மனமும் இருக்க வேண்டும். இங்கு பார்த்தால் இந்த சுவிஸ்ல வாழ மக்கள், புலம்பெயர் மக்கள் காசு இருந்தாலும் அதை கொடுக்கிற மனம் இருக்க வேணும். ஆனால் நான் பார்த்தேன் ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இந்த கோயிலில் நடைபெற்றிருக்கு. அவ்வளவு இந்த கற்பக்குண பிள்ளையாரின் அருள் தான் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு காரணம். உண்மையாக இந்த வாழ் மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். நீங்கள் மென்மேலும் இந்த கோயிலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கோயில் மேலும் சிறப்புற பரவணும்னு வாழ்த்துகின்றேன். அத்துடன் எனது ஊரை சேர்ந்த குரு ஐயா மங்களேஸ்வர ஐயா தான் இந்த கோயிலில் பூஜை செய்கின்ற. நிச்சயமாக அவர் ஒரு செந்தளிப்பானால் அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்ததே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவரை சிறந்த நல்ல ஒரு குரு. அவர் சிறப்பாக பூசை நடத்துவது உங்களுக்கு தெரியும். மாலையில் எங்களோட கோயில்களுக்கும் அவர்கள் தான் பூசை செய்கிறவர்கள். அந்த வழியிலே இந்த கோயில் மிகவும் சிறப்பாக வாழ உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பையும் வழங்க. அத்துடன் இந்த விழாவிலே நீங்கள் கௌரவித்தது உண்மையாக நான் என்னுடைய கடமையைத்தான் செய்தனால் நிச்சயமாக நாங்கள் மின்சார சபையில் இருக்கைக்குள்ள தான் நாங்கள் உதவி செய்யலாம். மின்சார சபையிலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்றால் இந்த உதவிகளை நாங்கள் செய்யலாம். அதுபடியாக நான் இங்கு வந்த பிறகு இந்த உதவி கிராமம் கந்தோட கிராமம் எல்லா இடத்திலும் எங்களால் முடியுமான உதவிகளை இலவசமாகத்தான் செய்த நாங்கள். ஏனென்றால் எங்களுக்கு அது கூடி செய்ய இந்த நாங்கள் கடமையின் போது தான் அந்த அதுகளை செய்யலாம். அதுதான் நான் செய்தது ஒழிய நான் என்னை அப்படி கௌரவிக்க விதமாக நான் ஒரு பெரிய வேலையை இங்கே செய்யப்படவில்லை. அதனுடையால் மேலும் உங்களை நாங்கள் வாழ்த்தி நீங்கள் அள்ளி கொடுத்தீங்க இந்த கற்பக்குண பிள்ளையார் உங்களுக்கு அள்ளி தருவேன். அதோடு உங்களோட பிள்ளை இந்த கல்வி செல்வங்கள் எல்லாம் நிறைவேறும். அடுத்தது நீங்கள் மென்மேலும் உதவி சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த கோயிலை சீராக வழி நடத்தணும் என்று வந்து இந்த அழைத்த எங்கள் நிர்வாக சபை அழைத்து கௌரவித்ததற்கு நன்றி தெரிவித்து உங்களுடைய ஏற்று இங்கு வருகை வந்ததுடன் இன்றைய கௌரவிப்பையும் ஏற்றுக்கொண்ட ஓய்வு பெற்ற மின் அத்தியட்சகர் நாகராஜ் அவர்களுக்கு நன்றியை கூறுவதுடன் இந்த வருடம்
இங்கே எமது ஆலயத்தின் மேற்குப்புறம் உள்ள மின் கம்பங்களை நகர்த்துவதற்கும் உயர்த்துவதற்கும் ஓய்வு பெற்றிருந்த போதும் நமக்கு உறுதுணையாக இருந்த நாகராஜ் அவர்களுடன் சுதாகரன் மற்றும் இலங்கை மின்சார சபை சுண்ணாக மின் அத்தியட்சர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக கல்வியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் இவரிடம் 3 இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சிலரது விண்ணப்பங்கள் அடுத்த வருடம் அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும். பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளி இதுவரை கிடைக்கப்பெறாமையினால் அவர்களுடைய கௌரவிப்பு அடுத்த வருடம் இடம்பெறும் என்பதனையும் தெரிவிப்பதோடு இவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு நமது ஆலய மகோத்சவ குழுவும் கிரியாவித்தகர் சிவஸ்ரீ மங்களேஸ்வர குருக்கள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக புலமை பரிசில் பரீட்சையில் 180 புள்ளிகளை ஸ்கந்தவிரோதியா கல்லூரி ஆரம்ப பாடசாலையில் இருந்து பெற்ற சிவஜோராஜா சஞ்சியன் அவர்களை பணப்பரிசினை பெறுமாறு அழைக்கின்றோம். இவருக்குரிய பணப்பரிசினை வழங்கியவர் கானா ஜோகேஸ்வரர் மணியண்ணா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றிகள். 155 புள்ளிகள் பெற்று புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்ததற்காக கௌரவிக்கப்படுகின்றார். அடுத்தையாகவும் 1ஆம் இடத்தை பெற்றுள்ளது அதில் ஒரு நடிகனாக உள்ள எமது ஆலய தொண்டன் காந்தன் அவர்களுக்கும் இங்கே கௌரவிக்கப்படுகிறார். 2014 ஆண்டு நடைபெற்ற சங்காபிஷேக நிகழ்வில் மாலை நிகழ்வாகிய திருக்கல்யாண நிகழ்வை திறம்பட நிகழ்த்தியதற்காக அவர் உளம் மகிழ்ந்து பாராட்டி இங்கே ஒரு அன்பளிப்பை வழங்குகின்றார். சின்னத்தம்பி பொன்னுத்துறை குடும்பம் சார்பாக பொன்னுத்துறை சந்திரகுமார் அவர்கள் எங்களது ஆலயத்தின் மகோத்சவ குருக்கள் அவர்கள் கிரியாவித்தகர் சிவஸ்ரீ மங்களேஸ்வர குருக்கள் அவர்களை கௌரவிப்பதற்கு இங்கே ஏற்பாடுகள் செய்திருந்தார். அவர் இப்பொழுது கருத்துறை சென்றிருப்பதால் அவர் இங்கே வர முடியவில்லை. வருவதற்கு தாமதமாகும் என்று சொல்லி எம்மிடம் தந்திருக்கின்றார். அவருக்குரிய இதை நான் இப்பொழுது வழங்குகின்றேன். சிவஸ்ரீ மங்களேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கால நேரத்தை கருத்தில் கொண்டு எமது நிகழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகை நன்றி உரையுடன் எமது நிகழ்வுகள் நிறைவு பெறும். உபசெயலாளர்களை அந்த நிலை தலைவர்களுக்கும் மற்றும் பிரதம குரு மங்களேஸ்வர குருக்கள் ஆலய குரு திரு கோபாலருக்கும் மற்றும் விநாயக அடியர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலத்தினை கருதி கொண்டு எனது நன்முறையை சுருக்கமாக முதலில் இவ்விழாவை ஒழுங்கமைத்து சிறப்புற நடாத்தி வருகின்ற இன்றைய விழா தலைவர்கள் அவர்களுக்கு எமது ஆலய பரிபாலன சபை சார்பில் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்று எமது அழைப்பினை ஏற்று ஆசிரியரை வழங்க வந்திருந்த சிவஸ்ரீ கிரியாவித்தகர் மங்களேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இங்கு வந்து காலங்கிறது கருதி கொண்டு அவர் தனது உரையை சுருக்கமாக முடித்து நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற அத்துடன் மாணவர்களுக்கான நல்ல கருத்துக்களை வழங்கி கௌரவிப்பதற்காக மாணவர்களுக்கு கௌரவித்திருக்கின்றார். அவருக்கும் எமது பரிபாலன சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எமது பாலிய பிரதம குரு திரு பிரம்மஸ்ரீ கோபாலசம்மா அவர்களுக்கும் இந்நேரிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எமது அழைப்பினை ஏற்றி இங்கு வந்த திரு நாகராசா ஓய்வு பெற்ற மின்சார சபை அத்தியட்சர் திரு நாகராசா அவர்களுக்கு எமது சபை சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மாணவர் பௌரப்பிற்காக எமக்கு பண உதவி வழங்கிய திரு கானா ஜோகேஸ்வரன் அவர்களுக்கு எமது சபை சார்பிலே நன்றியை தெரிவிக்கின்றனர். அவர்களுக்கு பொன்னுத்துறை சந்திரகுமார் அவர்கள் எமக்கு பொன்னாடை கொடுத்துக்கான ஒழுங்கை தந்திருக்கின்றனர். அவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக
இந்நிகழ்வுக்கு சிறப்பாக ஒலியொலி வழங்கிய திரு ராஜன் ஸ்தாபனத்தவர்களுக்கு எமது பரிமாண சபையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இன்று யாருக்காவது நான் நன்றியை தெரிவிக்காவிட்டால் அனைவருக்கும் எனது நன்றியுரையை தெரிவித்து நன்றியுரையை நிறைவு சென்றேன். நன்றி, வணக்கம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எம்பெருமான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அன்ன சப்பரத்திலே வீதியுலா வரும் காட்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த இன்னிசை நிகழ்வும் இடம்பெறும் என்பதனை அறிய தருகின்றார்கள் பூங்காவன விழா குழுவினர். நன்றி. எமது ஆலயத்துக்கு வருகின்ற அடியோளுக்கு ஒரு வேண்டுகோள். எமது வீதியில் தெற்கு வீதியில் நிறுத்தப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்களை தயவு செய்து எடுத்து இதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்துமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். எம்பெருமான் வீதி வெள்ளம் வருவதற்கு இடையூறாக உள்ள தெற்கு வீதியில் உள்ள மோட்டார் சைக்கிள்களை தயவு செய்து உடன் அப்புறப்படுத்தி இதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிறுத்துமாறு வேண்டுகின்றனர் இன்றைய விழா குழுவினர். நன்றி.